ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ சண்டே மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7:15 ஆகுது. சண்டேல இவ்வளோ சீக்கிரம் எழுந்தேன்னா கண்டிப்பாக நான் எங்கன்னா வெளியில் போகிறதுக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து வெளியில் தான் வந்து போக போகிறோம். ஸோ சண்டே ஒன் டே ஃபுல்லாக நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளியில் போகிறதுனால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, லெனினுக்கு வந்து என்ன ஃபுட்டு கொடுப்பீங்க, என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெனினுக்கும் வந்து ஃபுட் ரெடி பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி வந்து நான் அரிசி, பருப்பு, சீரகம், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு அம்மா வந்து ஊற வச்சுட்டாங்க. சரி போகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் போட்டு. ஸோ அதனால் அதை வச்சாச்சு. எங்களுக்கு வந்து டீ இருக்குது. இப்போ மார்னிங் இருந்ததுனால நேற்று பீச்சுக்கு போயிட்டு வந்ததுனால முன்னாடி பீச்சுக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் தொண்டை வந்து சரியில்லை. இல்லைனாலும் தொண்டை அப்படி தான் இருக்கும். பட் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது. எனக்கு தான் ஒத்துக்கல. லெனினுக்கு ஓகேவாக தான் இருக்கான், எனக்கு தான் ஒத்துக்கல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக கிளம்பணும், சாரீ வேறு கட்டணும், கிளம்பணும். அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ மேக்கப் வீடியோலாம் அப்படியே லைனாக பாருங்கள். வந்து லெனினுக்கு வந்து மருந்து கொடுத்துடலாம். ஆல்ரெடி இதில் இந்த பொண்ணு எடுத்துட்டான். லெனினும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். எப்போ எழுந்தானே தெரியல. நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன், எழுந்துட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் விட்டமின் ட்ராப்ஸ், இது வந்து அயன் ட்ராப்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெனினை வந்து குளிக்க வைக்க போகிறோம். தண்ணி சூடாக தான் வருது. நான் இப்போலாம் லெனினுக்கு வந்து பச்சை தண்ணியில் தான் குளிக்க வைக்கிறேன். இப்போ மார்னிங்ன்றதுனால கொஞ்சம் சில்லுன்னு வருமா, அதனால் வந்து கொஞ்சம் சுட தண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து லெனினுக்கு சாப்பாடும் வந்து வச்சாச்சு. ஸோ இது கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா குக்கரில் விசில் போட்டு வச்சிடலாம். ஃபஸ்ட் லெனினை குளிக்க வச்சுட்டு லெனினை ரெடி பண்ணணும். அப்புறம் இப்போ லெனினுக்கு வந்து இது வந்து மதியானத்துக்கு, மார்னிங் டிஃபனுக்கு வந்து லெனினுக்கு உளுந்த கஞ்சி செய்யணும். லெனினை குளிக்க வச்சுட்டு வந்து நான் உளுந்த கஞ்சி செய்கிறேன். இல்லைனா இப்போ செஞ்சு வச்சுட்டு போகிற மாதிரி இருந்தால் தண்ணி சூடாகிடுச்சு. அவனை குளிக்க வச்சுட்டு வந்து நான் உளுந்த கஞ்சி செய்கிறேன். இதுதான் வந்து லெனினோட அவுட்ஃபிட். அதுக்கப்புறம் லெனினுக்கு வந்து பாடி லோஷன், ஃபேஸ் க்ரீம், பவுடர் மோஸ்ட்டாக போட மாட்டேன். வெளியில் எங்கன்னா போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக லைட்டாக வந்து போடுறது. ஸோ லெனின் வந்து இப்போ ரெடியாக போகிறாரு. லெனினோட டைப்பர் வந்து இங்கே இருக்குது. இப்போ வந்து லெனினுக்கு வந்து உளுந்த கஞ்சி வந்து ரெடி பண்ணலாம். வெளியில் எங்கன்னா போகணும்னா நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரெடி ஆகி தான் வந்து நம்ம போகணும். ஸோ அதனால் இப்போ லெனினுக்கு வந்து நம்ம உளுந்த கஞ்சி செஞ்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி இந்த தண்ணி உளுந்தம் கஞ்சி அந்த பவுடர் நான் ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அந்த பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிருக்கேன். சாப்பாடு இருந்துட்டுருக்கு. இங்கே வந்து கஞ்சி நல்லா வந்து கையை வந்து விடவே கூடாது. நம்ம வந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து ஃபுல்லாக கட்டியாக ஆகிடும். என்ன பண்ணுவேன்னா செஞ்சுட்டு ஆறணும், சீக்கிரமாக ஆறாது இந்த மாதிரி கஞ்சியெல்லாம். ஸோ அதனால் ஆறணுன்றதுக்காக தட்டில் கொட்டிட்டேன். தட்டில் கொட்டினா கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். கஞ்சி வந்து ரெடி. கொஞ்சம் வந்து தண்ணியாகவே இருந்தாலே அது ஆறினோடனே கட்டி ஆகிடும். ஸோ இப்போது கெட் ரெடி வித் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஆல்ரெடி மார்னிங் குளிச்சாச்சு. இப்போது வந்து டைம் ஒரு 8 இருக்கும் நினைக்கிறேன். சரி மாய்ஸ்சரைசர் ஆக்சுவலாக இந்த மாய்ஸ்சரைசர் போடும்போது ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ ஒன்று கிடைக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு. நல்லா நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீன் அக்வாலஜிக்கா, அதில் இருந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா SPF 50+. ஸோ இந்த மாதிரி வெயிலில் எங்கேயாவது போனால் மட்டும் யூஸ் பண்ணுறது சன்ஸ்க்ரீனு. இல்லைன்னா நான் போட மாட்டேன். ஸோ எல்லாம் கழுத்துலலாம் நல்லா வராது. ஆக்சுவலாக ஒயிட் காஸ்ட் வெளி வராது. நெக்ஸ்ட் லைக் சாரி ஷேர் லைட்டாக. ஸோ ஐலைனர் நான் போட்டுட்டு வந்துடுறேன். ஏன்னா இங்கே போட்டு எனக்கு பார்த்து போட வராது. ஸோ நான் கண்ணாடியை பார்த்து போட்டுட்டு வந்துடுறேன். ஐலைனர் அப்புறம்
காஜல் மஸ்காரா 3மே போட்டு வந்துடுறேன். இப்போ வந்து ஐ மேக்கப் வந்து ஓவர். தென் இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக் மட்டும் தான் போடணும். ஸோ அது வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கலாம். ஸோ இதான் என்னோட அவுட்ஃபிட். ஸோ நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ தான் வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்புறோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:30. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஒரு வழியில் எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து காட்டுறேன். நீங்கள் பாரு, நாங்கள் கிளம்பிட்டோம். லெகின் தூங்கிட்டு இருந்தாரா, அதான் வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு. அச்சோ, எங்கள் வண்டி பஞ்சர் ஆகி விட்டது. ஸோ நாங்கள் எங்கள் அங்கிளோட வண்டியில் போக போகிறோம். நடு ரோட்லேயே சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு பார்த்தா வண்டி பஞ்சர். ஸோ நாங்கள் அடுத்த காருக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 நாங்கள் இன்னும் இப்போ தான் வந்து இன்னும் பாதி வழி கூட போல, பாதி வழி வந்துட்டோம். போல இல்லை, பாதி வழி வந்துட்டோம். செம்ம வெயில் இப்போவே வந்து பயங்கரமாக அடிக்குது. இன்னைக்கு தான் வந்து கத்திரி வெயில் வேறு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெயில் வந்து செம்ம அதிகமாக இருக்குது இப்போவே. அங்கேருந்து பெட்ரோல் பங்க் வந்து இந்த காருக்கு நடந்து வரும்போது அவ்வளோ வெயில், முகலாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை தூக்கிட்டு வரும்போது முடியல. ஸோ யாரும் வந்து மதியான டைமில் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வெளியிலலாம் போகாதீங்க. ஏன்னா வெயில் அவ்வளோ அடிக்குது. இப்போ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிற பாருங்க, எப்படி எதுவும் மண்டியை பார்க்குறது வெயில். ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சாச்சு. நானும் சாப்பிட்டுட்டேன், லெனினும் சாப்பிட்டுட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வெயில் இன்னும் வெயில் பயங்கரமான வெயில். இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சர் கடையில் இருக்கிறோம். டயர் வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து பஞ்சர் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகிடுச்சு டயரு. அதனால வந்து மறுபடியும் இப்போ டயர் வந்து அப்பா சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு கடையில். ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டுக்கு தான் வந்து போக போகிறோம். எப்படியும் 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். இப்போதான் வந்து வெயில் அடிக்குதுன்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் இங்கே மழை பெய்ய போகுது. செம்ம காற்று அடிக்குது. செம்மையாக கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டாண்டெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். காற்று பயங்கரமாக அடிக்குது. காற்று எப்படி அடிக்குதுன்னா இங்கே பாருங்க, கொடி எப்படி பறக்குதுன்றது தெரியும். ஆக்சுவலாக செம்ம காற்று. ஃபுல்லாகவே ரோடே குப்பையாக இருந்தது. அவ்வளோ காற்று அடிச்சுது. நான் என்னால் வந்து என்கேஜ்மெண்ட் வீடியோலாம் வந்து எடுக்க முடியல. லெனின் அழுதுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே தான் இருந்தேன். என்னால் அந்த வீடியோலாம் எடுக்க முடியல. பட் ஆனால் செம்மையாக காற்று. நல்ல வேளை எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த காற்றெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.